ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். அதாவது உயிரினங்கள் எல்லாத்தையும் எப்படி எல்லாம் வகைப்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது உயிரியலின் வகைப்பாடு அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எப்படி ஒரு கிங்டம், ஒரு டிவிஷன், ஃபேமிலி, ஆர்டர்னா எப்படி இருக்கணும், ஜீனஸ், ஸ்பீஷிஸ் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எதுக்காக உயிரினங்களை இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணணும், எப்படி பண்ணியிருக்காங்க, எத்தனை விதமான கிளாசிஃபிகேஷன் இது வரைக்கும் இருக்கு, அதுல எந்தெந்த கிளாசிஃபிகேஷன்லாம் இப்ப வரைக்கும் நம்ம பயன்படுத்துறோம், இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த சாப்டர்ல டீடைல்டா பார்க்க போறோம். அதாவது இப்ப உயிரினத்தை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த உயிரினத்துக்கெல்லாம் ஒரு பொதுவான பண்பு இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒரு குழுவாவும், எந்தெந்த உயிரினத்துக்கெல்லாம் அப்படி பொதுவான பண்புகள் இல்லையோ அதை எல்லாத்தையும் இன்னொரு குழுவாவும் பிரிக்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த வகைப்பாட்டியல், அதாவது உயிரியல் வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப எப்படி எல்லாம் இந்த கிளாசிபிகேஷன், அதாவது இந்த வகைப்பாட்டியல் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல வகைப்பாட்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். அதாவது அரிஸ்டாட்டிலுடைய வகைப்பாடு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரைதான் வகைப்பாட்டியலின் தந்தைன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா முதல்ல வகைப்பாட்டியல் கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் தான். யாரு? அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் இவர்தான் வகைப்பாட்டியலின் தந்தை. ஓகே. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான, ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வகைப்பாட்டியல் தான் இவர் கையாண்டாரு. உயிரினங்களை வகைப்படுத்தினார். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரினங்களை ரெண்டா பிரிக்கிறார். ஒண்ணு தாவரங்கள், அதாவது பிளான்ட்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா விலங்குகள், அதாவது அனிமல்ஸ் அப்படின்னு ரெண்டே குரூப்பா தான் இவரு பிரிச்சாரு. ஒண்ணு தாவரம், இன்னொன்னு விலங்கு, அவ்வளவுதான். இப்ப இந்த தாவரங்கள்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தாவரங்களினுடைய அளவை பொறுத்து, அது எவ்வளவு ஹைட்ல இருக்கு, அது எப்படி வளர்ந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இவர் தாவரங்களை 3ஆ பிரிக்கிறார். அதுதான் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹர்ப், ஷ்ரப், ட்ரீ. அதாவது சின்னதா இருக்கக்கூடிய செடிகள், அந்த சிறு செடிகள்னு சொல்றோம் இல்லையா அது. அதுக்கப்புறமா புதர்கள், அதுக்கப்புறமா மரங்கள் அப்படின்னு 3ஆ அவர் பிரிக்கிறார். எதை வச்சு பிரிக்கிறாரு? தாவரங்களுடைய அளவை பொறுத்து பிரிக்கிறார். ஓகே. அடுத்து விலங்குகளை எப்படிப்பா பிரிச்சாரு அப்படின்னா, விலங்குகளை என்ன பண்றாரு அப்படின்னா, ரத்தத்துல இருக்கக்கூடிய சிகப்பணுக்கள் இருக்கு இல்லையா, ரத்தத்துக்கு நிறத்தை தரக்கூடிய சிகப்பணுக்கள், அந்த ரத்தத்தின் நிறம் அதை வச்சு அவர் பிரிக்கிறார். ரத்தத்தினுடைய நிறத்தினுடைய அடிப்படையில பிரிக்கிறார். இப்ப சிவப்பு ரத்தம் இருந்துச்சு அப்படின்னா அத எனைமா அப்படின்னு சொல்றாரு. சிவப்பு ரத்தம் இருந்துச்சுன்னா அது எனைமா. அதே சிகப்பு ரத்தம் இல்ல அப்படின்னா அத அனைமா அப்படின்னு சொல்றாரு. ஜென்ரலாவே இந்த ஏ அப்படின்னு வந்துருச்சுனாலே இல்லன்னு அர்த்தம், ஆப்சன்ட்னு அர்த்தம். ஏ அப்படின்னாலே ஆப்சன்ட்னு அர்த்தம். அப்ப எனைமானா ரெட் கலர்ல ரத்தம் இருக்கக்கூடியது. எனைமானா ரெட் கலர் ரத்தம் இல்லாத எல்லா உயிரினங்களுமே அனைமால வந்துரும். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் உயிரினங்களை பிரிச்சாரு. ஓகேவா? அப்புறம் அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரோலஸ் லினேயஸ் வராரு. கரோலஸ் லினேயஸ் வராரு. இவர் என்ன அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா, 2 உலக வகைப்பாடு. இவர் என்ன பண்றாரு? 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 உலக வகைப்பாடு. அத கரோலஸ் லினேயஸ் கொண்டு வரார். இதுல என்ன சொல்றாருன்னா, கரோலஸ் லினேயஸ் பாத்தீங்கன்னா உயிரினங்களை 2 உலகமா பிரிக்கிறார். ஒண்ணு தாவர உலகம், இன்னொன்னு விலங்குலகம். தாவர உலகம் ஒண்ணு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா விலங்கு உலகம் அப்படின்னு 2 உலகங்களா இவர் பிரிக்கிறார்.
ஆனா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா தாவர உலகம், விலங்குலகம்னு 2 பிரிச்சுட்டாரு. ஆனா இதுலயும் வந்து நெறைய குறைபாடுகள் வந்து இருக்கு. எந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோகேரியாட்டு, யூகேரியாட்டு இதெல்லாம் வந்து அவர் வந்து பிரிக்கவே இல்ல. ப்ரோகேரியாட், யூகேரியாட்லாம் அவர் வந்து பிரிக்கவே இல்ல. அதே மாதிரி ஒரு செல்லு, பல செல் அதாவது யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாரி ஒரு செல் உயிரிகள், பல செல் உயிரிகள் இந்த மாதிரியான வகைப்பாடெல்லாம் அவர் வந்து பண்ணவே இல்ல. ஜெனரலா என்ன பண்ணிட்டாரு? உயிரினத்த 2ஆ பிரிச்சுட்டாரு. ஒண்ணு வந்து தாவர உலகம், இன்னொன்னு வந்து விலங்குலகம் அப்படின்னு 2ஆ பிரிச்சுட்டாரு. அதுக்கு மேற்கொண்டு யூகேரியாட், ப்ரோகேரியாட், ஒரு செல் உயிரி, பல செல் உயிரிகள் இதெல்லாம் வந்து அவரு பிரிக்கல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, லினேயஸ் உடைய 2 உலக வகைப்பாடு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் நெறைய பேர் வந்து நெறைய வகைப்பாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க. 2 உலகம், 3 உலகம், 4, 5, 6 வரைக்கும் கூட இருக்கு. இப்ப 3, 3 உலக 3 உலக வகைப்பாடு இருக்கு. 4 உலக வகைப்பாடு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த 3 உலக வகைப்பாடு அப்படிங்கிறத வந்து யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, எர்னஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிறவர் வந்து 3 உலக வகைப்பாட வந்து சொல்லியிருக்காரு. 3 உலக வகைப்பாடு வந்து யாரு சொன்னது? எர்னஸ்ட் ஹேக்கல். எர்ன்ஸ்ட் ஹேக்கல். இவரு வந்து 3 உலக வகைப்பாட வந்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு வந்து புரோட்டிஸ்டாவ வந்து சேர்த்துக்கிறாரு. புரோட்டிஸ்டாவ வந்து அந்த கிளாசிஃபிகேஷன்ல இவரு சேர்த்துக்கிறாரு. அடுத்தது 4 உலக வகைப்பாடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இத யாரு சொல்றாங்க அப்படின்னா, கோப்லாண்டுங்கிறவரு சொல்றாரு. கோப்லாண்டுங்கிறவர் தான் இந்த 4 உலக வகைப்பாட வந்து சொல்றாரு. இவரு என்ன சேர்த்துக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொனீரா. மொனீராவ வந்து சேர்த்துக்கிறாரு. மொனீரானா என்ன? புரோட்டிஸ்டானா என்னங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த வார்த்தைகள் எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்ப வந்து 3 உலக வகைப்பாடு, 4 உலக வகைப்பாடு. அதாவது ஆராய்ச்சியாளர்கள் வந்து அடுத்தடுத்து ஒரு ஒரு விஷயத்தையும் நெறைய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, ஒருத்தரா என்ன பண்றாங்க, அவங்களுடைய புரிதலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு கிங்டம கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அப்படிதான் வந்து என்னாச்சு, 2 உலக வகைப்பாடுலேருந்து 3 உலக வகைப்பாடு, 4 உலக வகைப்பாடு, அதுக்கப்புறம் 5 உலக வகைப்பாடு எல்லாமே வந்துச்சு. இப்ப 3 உலக வகைப்பாடுல புரோட்டிஸ்டாவ வந்து எர்ன்ஸ்ட் ஹேக்கல் வந்து சேர்த்துட்டார். அடுத்து 4 உலக வகைப்பாடுல வந்து பாத்தீங்கன்னா, கோப்லாண்ட் அப்படிங்கிறவர் வந்து மொனீரா அப்படிங்கிற அந்த ஒரு கிங்டம சேர்த்துக்கிட்டார். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, 5 உலக வகைப்பாடு. 5 உலக வகைப்பாட பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். 5 உலக வகைப்பாடுல வந்து பாத்தீங்கன்னா, 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொல்வாங்க. அப்ப அதுல 5 கிங்டம் ஆனது இருக்கும். இத வந்து யாரு ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்.ஹெச். விட்டேக்கர் அப்படிங்கிறவரு தான் வந்து இத வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. விட்டேக்கர் தான் வந்து இந்த 5 உலக வகைப்பாட வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். இனி அடுத்து 6 உலக வகைப்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 6 உலக வகைப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, யார் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா, இங்க எழுதுறேன். 6 உலக வகைப்பாடு யார் அறிமுகப்படுத்துனாங்கன்னா, கார்ல் வூஸ் அப்படிங்கிறவரு அறிமுகப்படுத்துறாரு. கார்ல் வூஸ். இவரு தான் அறிமுகப்படுத்துறாரு. இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மொனேரா அப்படின்னு ஒரு விஷயம் சேர்த்தாங்க இல்லையா? இந்த மொனேராவ வந்து அவரு 2ஆ பிரிக்கிறாரு. இந்த மொனேரா இருக்கு இல்லையா? இத வந்து 2ஆ பிரிக்கிறார். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிபாக்டீரியா. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூபாக்டீரியா. அப்படின்னு இவரு வந்து 2ஆ மொனேராவ பிரிச்சிடுறார். அப்ப என்ன ஆகுது? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 டொமைன்கள். 3 டொமைன்களும் அப்படிங்கிற ஒரு முறைய வந்து என்ன பண்றாரு, இவரு வந்து அறிமுகப்படுத்துறார். 3 டொமைன் இருக்கக்கூடிய ஒரு முறைய வந்து இவரு அறிமுகப்படுத்தி 3 டொமைன் அப்படின்னு சொல்லி இந்த கிளாசிஃபிகேஷன நம்ம வந்து சொல்றோம். இப்ப பாக்டீரியா இருக்கு, யூகேரியா இருக்கு. அந்த மாரி இவரு வந்து பிரிக்கிறார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 6
கிங்டம் கிளாசிபிகேஷன். அதாவது 6 உலக வகைப்பாடு அல்லது 3 டொமைன் வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி உயிரினங்கள வந்து வகைப்படுத்தணும்? வகைப்படுத்துறதுனால என்ன ஒரு பயன் இருக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வகைப்படுத்துறது அப்படின்னா, ஒரே மாதிரியான குணாதிசயங்கள், பண்புகள் இருக்கக்கூடிய உயிர்கள வந்து ஒரு குழுலயும், அந்த மாதிரி பண்புகள் இல்லாதத வந்து இன்னொரு குழுலயும் வைக்கிறது தான் வந்து வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ எதுக்காக இந்த உயிரினங்கள் எல்லாத்தையும் வகைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லியன் கணக்கான உயிரினங்கள் வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப அந்த உயிரினங்கள வந்து கரெக்ட்டா இதுதான் அப்படின்னு நம்ம வந்து அடையாளம் காண்றதுக்கு இந்த வகைப்பாட்டியல் மிகவும் பயனுள்ளதா இருக்கு. தனித்தனியா அடையாளம் காண்றதுக்கு. அதே மாதிரி இப்ப ஒரு உயிரினத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம படிக்கணும், அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கும் வந்து முதல்ல அத வந்து அடையாளம் காணணும் இல்லையா? இப்ப அடையாளம் கண்டா தான் அத வந்து நம்ம வந்து படிக்க முடியும். அப்ப அதுக்கும் வந்து இந்த வகைப்பாட்டியல் வந்து பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி ஒரு உயிரினத்துக்கும், இன்னொரு உயிரினத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள். இது வந்து எப்படி வந்து இப்படி ஆயிருக்கு? எங்கிருந்து இது வந்து ஆரம்பமாயிருக்கு? பரிணாம வளர்ச்சிங்கிறது எங்கிருந்து நடந்திருக்கு? அப்படின்னு ஒரு உயிரினத்த ஒரு உயிரினத்தினுடைய இன்னொரு உயிரினத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், ஒற்றுமைகள், அதே மாரி என்னென்ன வேற்றுமைகள் இருக்கு? இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி ஒரு உயிரினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் எல்லா ஆராய்ச்சியாளர்களும் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உயிரினமானத வந்து உலகம் முழுவதும் ஒரு பெயர வச்சு சொல்றதுக்கும், அது வந்து என்னது? இந்த வகைப்பாட்டியல் வந்து ஒரு வழிவகுத்து குடுக்குது. சோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வகைப்பாட்டியலினுடைய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ எதுக்காக இந்த வகைப்பாட்டியல் தேவ? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நெறைய வகைப்பாட்டியல் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நிறைகளும் இருந்துச்சு, குறைகளும் அத தாண்டி நெறைய இருந்துச்சு. அப்ப அந்த குறைகள் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணி, அத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு, அதெல்லாம் மாத்தி, ஒரு முறையான ஒரு வகைப்பாட்டியல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அத தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா, அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்கே, ஃபங்கை, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம், ஏஞ்சியோஸ்பெர்ம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்ல வச்சுட்டாங்க. இப்ப பாக்டீரியா ஒரு குரூப்பு, ஆல்கே ஒரு குரூப்பு, ஃபங்கை ஒரு குரூப்பு, பிரையோஃபைட், டெரிடோஃபைட் எல்லாமே வேற வேற குரூப் இல்லையா? ஆனா எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? ஒரே குரூப்ல வைக்கிறாங்க. எதுக்காக ஒரே குரூப்ல வைக்கிறாங்க? இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, செல் வால் இருக்கு. செல் வால் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் ஒரு குரூப்ல வைக்கிறாங்க. இது வந்து ஒரு டிராபேக் தானே, ஒரு மைனஸ் தானே. அதே மாதிரி ஃபங்கை, பிளான்ட்ஸ் அதாவது பூஞ்சைகள், தாவரங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்ல வைக்கிறாங்க. எதுக்காக? அப்படி வைக்கக்கூடாது. தப்பு தானே. பூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹெட்டிரோட்ரோப். அது வந்து உணவ தானே தயாரிச்சுக்காது. அதே வந்து தாவரங்கள் பார்த்தீங்கன்னா, ஆட்டோட்ரோப். தனக்கு தேவையான உணவ தானே வந்து ஒளிச்சேர்க்கை மூலமா தயாரிச்சுக்க கூடியது. அப்ப அது 2த்தையும் ஒரு குரூப்ல வைக்கிறாங்க. அதுவும் தப்பு. அதே மாதிரி கிளாமிடோமோனாஸ், ஸ்பைரோகைரா. இந்த கிளாமிடோமோனாஸ் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு செல் உயிரி. ஆனா, அந்த ஸ்பைரோகைரா வந்து ஒரு பல செல் உயிரி. அதையும் கொண்டு வந்து ஒரே குரூப்ல வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து மைனஸும் இருக்கு. இதுவரைக்கும் இருந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாத்துலயுமே. இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, இத எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணி, இத எல்லாத்தையும் சரி பண்ணி, இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்டின்னு சொல்லக்கூடிய அதுலயும் வந்து சில நிறை குறைகள் இருக்கு. ஆனா ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணப்பட்ட கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இது போக இப்ப வந்து நவீன வகைப்பாடு அப்டிங்கிற ஒரு விஷயம் இப்ப வந்து வந்துருச்சு. நெறைய வந்து நவீன வகைப்பாட்டு முறைகள்லாம் வந்து வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த வகைப்பாட்டியல் எல்லாமே
ஒரு உயிரினத்தினுடைய வெளிப்புற தோற்றத்தை வச்சு மட்டுமே தான் இருந்துச்சு. அதனோட செல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் அவங்க வந்து பண்ணல. வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்கும்? அது நீளமா இருந்துச்சா? உயரமா இருந்துச்சா? இந்த மாதிரியான பண்புகள வச்சு மட்டும் தான் வகைப்பாட்டியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இப்ப என்ன நடக்குது? நவீன வகைப்பாடு முறைகள வந்து கொண்டு வரோம். அப்ப அதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பரிணாம தொடர்பு வந்து எப்படி இருக்கு? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு உயிரினத்துக்கும், இன்னொரு உயிரினத்துக்கும் பரிணாம தொடர்பானது எப்படி இருக்கு? வெறும் அதனுடைய தோற்றத்த மட்டும் வச்சு அத வந்து வகைப்படுத்தாம, அதனுடைய பரிணாம தொடர்ப வச்சு நம்ம வந்து வகைப்படுத்தும் பொழுது, இன்னும் வந்து ஒரு சிறப்பான வகைப்பாட்டியல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மரபியல் தொடர்பு. டிஎன்ஏலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பயன்படுத்தி மரபியல் தொடர்ப வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மூலக்கூறு வகைப்பாட்டியல். அதாவது மாலிகுலர் டாக்ஸானமி. அதுக்கு இததான் வந்து மாலிகுலர் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அடுத்தது, அதாவது அதனுடைய செல் வந்து எப்படி இருக்கு? ஏன்னா செல் அளவுக்கு நம்ம போய் வகைப்பாடு பண்ணணும்னா தான் ப்ரோகேரியாட்டு, யூகேரியாட்டு, யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் இதெல்லாம் நம்ம பிரிக்க முடியும் இல்லையா? அப்ப அதனுடைய செல் அமைப்பு வந்து எப்படி இருக்கு? அதே மாரி அதனுடைய செல் சுவர் வந்து எப்படி இருக்கு? அப்படின்னு தனித்தனியா ஒண்ணொண்ணுத்தையும் நம்ம வந்து ஆராய்ஞ்சு வகைப்பாட்டியல் பண்றோம். அதே மாரி அதனுடைய உணவூட்டம், அதாவது நியூட்ரிஷன்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இருக்கு? இப்படி எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாங்க? நவீன முறையில வந்து இத எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறாங்க. முன்னாடி மாதிரி வெறும் வெளிப்புற தோற்றத்த மட்டும் வச்சு பண்ணாம, நவீன முறையில இது எல்லாத்தையும் ஒண்ணுத்தையும் ஒரு ஒரு பண்பையும் வந்து எடுத்து வகைப்பாட்டியல் பண்றோம். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத குழப்பங்கள் தவிர்க்கப்படும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே எல்லாத்தையும் ஒரே குரூப்ல வச்சிருந்தாங்கன்னா, எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும்? இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு ஒரு பண்பையும் எடுத்து நம்ம படிக்கிறதுனால, தேவையில்லாத குழப்பங்கள வந்து நம்மளால தவிர்க்க முடியும். இப்ப வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்கை, அதுக்கப்புறம் வந்து தாவரம். இதுல பூஞ்சை, தாவரம் இது 2த்தையும் ஒண்ணா வச்சுட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நவீன முறையில என்ன பண்றாங்க? செல் சுவர் வந்து ஃபங்கைல கைட்டினால இருக்கும். அது வந்து உணவூட்ட முறை வந்து பாத்தீங்கன்னா, தாவரங்களுக்கும் அதுக்கும் வேற அப்படின்னு தெரிஞ்சதுனால, ஃபங்கைய தனியாவும், தாவரங்கள தனியாவும் இப்ப நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கணினிய பயன்படுத்தியும் வந்து வகைப்பாட்டியல் பண்றோம். அதே மாதிரி ஒரு தாவரத்துல இருக்கக்கூடிய வேதியியல் பண்புகள் அத வச்சும் நம்ம வந்து வகைப்பாட்டியல் பண்றோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நுணுக்கமான வேறுபாடுகள கூட வந்து கணக்குல எடுத்து இது வகைப்பாட்டியல் பண்றதுனால, இப்ப இருக்கக்கூடிய நவீன கால வகைப்பாட்டியல் ரொம்ப சிறந்த வகைப்பாட்டியலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முன்னாடி இருந்த வகைப்பாட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்புற தோற்றத்த வச்சு மட்டும் தான் வந்து பண்ணாங்க. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய நவீன வகைப்பாட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெளிப்புற தோற்றத்த வச்சு ஒரு உயிரினத்துக்கு பேர் வைக்கிறது. அது மட்டும் கிடையாது. இதுல வந்து பரிணாம வரலாறு, அதுக்கப்புறமா வந்து மரபியல் ஒற்றுமை, அதுக்கப்புறமா வந்து உயிர் வேதியியல் பண்புகள், இது எல்லாமே பார்த்து தான் வந்து ஒரு உயிரினத்த அடையாளம் காண்றாங்க. சோ வந்து இப்ப இருக்கக்கூடிய நவீன வகைப்பாட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த வகைப்பாட்டியலா வந்து இருக்கு. ஓகே. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த விட்டேக்கருடைய 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆர்.ஹெச். விட்டேக்கர் அப்படிங்கிறவரு வந்து இந்த கிளாசிஃபிகேஷன், இந்த வகைப்பாட்டியல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. எந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்டின்னா, 1969ல இத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இத வந்து நம்ம என்ன சொல்றோம்? 5 உலக வகைப்பாடு. 5 உலக வகைப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இவரு கண்டுபிடிச்ச அந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, 5 உலக வகைப்பாடு முறை. இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, உயிரினங்கள் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி இருந்த வகைப்பாடுகள் மாதிரி சும்மா வெளிப்புற தோற்றம் அத மட்டும் வச்சு இது பண்ணாம, இவரு என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னா,
செல்லினுடைய அமைப்பு. செல்லினுடைய அமைப்பு இங்க எழுதுறேன் நானு. செல் அமைப்பு. அதாவது ப்ரோகாரியாட்டா இல்ல யூகாரியாட்டா அந்த மாதிரி. அதுக்கப்புறமா உடலினுடைய அமைப்பு. உடல் அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செல் உயிரியா இல்ல பல செல் உயிரியா. அடுத்தது உணவூட்ட முறை. அப்ப யூகேரியாட்டா, ப்ரோகேரியாட்டா, சாரி ஹெட்டரோட்ராப்பா, ஆட்டோட்ராப்பா, சாப்ரோஃபைட்ஸா அதெல்லாம் உணவூட்ட முறை. அடுத்தது இனப்பெருக்கம். ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம். அதுக்கப்புறமா இனப்பரிணாம தொடர்பு. அதாவது ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். இனப்பரிணாம தொடர்பு. இதெல்லாத்தையும் வச்சுதான் என்ன பண்றாரு விட்டேக்கருங்கிறவரு உயிரினங்களை பிரிக்கிறாரு. அறிவியல் இதெல்லாம் வந்து ஒரு காரணிகள். இந்த காரணிகள் எல்லாத்தையும் வச்சுதான் விட்டேக்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 உலக வகைப்பாட்டை வந்து கண்டுபிடிக்கிறார். இந்த 5 உலக வகைப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் அவர் வந்து கொண்டு வராரு அப்படின்னா மொனேரா அப்படின்னு ஒரு கிங்டம் கொண்டு வராரு. என்ன கொண்டு வராரு? மொனேரா. அடுத்தது என்ன கொண்டு வராரு? புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா. அடுத்தது பூஞ்சை. அடுத்தது பிளான்டே வந்து தாவர உலகம். தாவரம். அனிமாலியா வந்து விலங்கு உலகம். இப்படி 5 உலகமா வந்து அவர் வந்து என்ன பண்றாரு? 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 உலகங்கள் கொண்ட ஒரு வகைப்பாட்டியல ஆர்ஜே விட்டாக்கர் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறார். சாரி, ஆர்ஹெச் விட்டாக்கர் வந்து அறிமுகப்படுத்துறார். இதுல வந்து இந்த மொனீரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உயிரினங்களை வந்து முதல்ல என்னவா பிரிக்கிறாரு? முதல்ல என்ன பண்றாரு? செல்லினுடைய ஸ்ட்ரக்சர். கரெக்டா? அப்ப வந்து ப்ரோகேரியாட்டா, யூகேரியாட்டா அப்படின்னு பிரிக்காரு. ப்ரோகேரியாட்டு கீழே தான் வந்து மொனீரா அப்படிங்கிற அந்த இது வந்துருது. அப்புறம் யூகேரியாட்டை என்ன பண்றாரு? 2ஆ பிரிக்கிறாரு. அதாவது உடலினுடைய அமைப்பை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு செல் உயிரியா அல்லது பல செல் உயிரியா அப்படின்னு பிரிக்கிறார். இந்த ஒரு செல் உயிரில தான் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டிஸ்டா வந்துருது. பல செல் உயிரில என்ன வருது? பிளான்டே, ஃபங்கை, அனிமாலியா. இது மூணுத்தையும் எப்படி பிரிக்கிறாரு? உணவூட்ட முறை பத்தி பிரிக்கிறார். அப்ப உணவூட்ட முறை அத பத்தி பிரிக்கும் பொழுது என்னென்ன வரும்? ஆட்டோட்ராஃப், ஹெட்டிரோட்ராஃப். அப்ப தாவரங்கள் வந்து ஆட்டோட்ராப்ல வந்துரும். ஃபங்கை, அனிமாலியாலாம் ஹெட்டிரோட்ராப்ல வந்துரும். கரெக்டா? அடுத்தது வந்து இனப்பெருக்கம், இனப்பரிணாம தொடர்பு. அதெல்லாம் வந்து இது உள்ளார இருக்கக்கூடிய பிரிவுகள். சோ இப்படிதான் வந்து ஆர்ஹெச் விட்டாக்கர் வந்து 5 உலக வகைப்பாட வந்து அவர் வந்து பிரிச்சிருக்காரு. முதல்ல மொனிரானா என்ன அப்படின்னா, இந்த மொனிரா இருக்கு இல்லையா? இது வந்து எல்லா ப்ரோகேரியாட்டும். அதாவது ப்ரோகேரியாட்னா என்னது? எந்த ஒரு உயிரினத்துல தெளிவான உட்கரு இல்லையோ அத வந்து ப்ரோகேரியாட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த மொனிரால வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டுகள் எல்லாமே இந்த மொனிராக்குள்ள வந்துருது. அதே மாதிரி ஒரு செல் உயிரிகளும் இதுக்குள்ள வந்துருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உணவூட்டம். உணவூட்டத்தை பத்தியும் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது வந்து எந்த மாதிரி உணவூட்டம் இருக்கும்? ஆட்டோட்ராபிக்கா, ஹெட்ரோட்ராபிக்கா அதெல்லாம். இப்ப இந்த மொனிராவுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாக்கள், அதுக்கப்புறமா சைனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நீல பசும் பாசிகள், ப்ளூ கிரீன் ஆல்கே. இது ரெண்டும் தான் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது புரோட்டிஸ்டா. இந்த புரோட்டிஸ்டால வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் இருக்கக்கூடிய யூகேரியாட்டுகள் வந்து வந்துருது. இந்த யூகேரியாட்னா என்னது? தெளிவான உட்கரு இருக்கக்கூடிய உயிரினங்களை தான் நம்ம வந்து யூகேரியாட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த யூகேரியாட்டுகள்லாம் வந்து இதுல வந்துருது.
இந்த யூகேரியாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து நீர்நிலைகள்ல இருக்கக்கூடியவை. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அமீபா, பாரமீசியம், யூக்ளீனா இதெல்லாமே வந்துரும். அதே மாதிரி சில கடல்வாழ் உயிரினங்களும் இதுல இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா டைனோஃபிளஜெல்லேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களும் இதுல சேரும் இந்த புரோட்டிஸ்டால. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சைகள். நமக்கு பூஞ்சைகள் பத்தி தெரியும். பூஞ்சைகள் வந்து பாத்தீங்கன்னா பல செல் உயிரிகள், அதே மாதிரி யூகேரியாட்டுகள். இதுல வந்து எப்படி இருக்கும், செல் சுவர் வந்து கைட்டினால இருக்கும். இதனுடைய உணவூட்டம் வந்து எப்படி, இது வந்து பச்சையம் இருக்காது. அதனால இது என்ன பண்ணுது, இது வந்து சாருண்ணிகளா இருக்கு அல்லது ஒட்டுண்ணிகளா வாழக்கூடிய தன்மையுடையது. இதுக்கு உதாரணங்கள் பாத்தீங்கன்னா காளான்கள், அப்புறம் பெனிசீலியம், மியூக்கரு இதெல்லாமே இதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது தாவர உலகம். தாவர உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவர உலகம் வந்து தனக்கு தேவையான உணவை ஒளி சேர்க்கை மூலியமா தானே வந்து தயாரிச்சுக்கூடிய ஒரு பண்புடையதுதான் தாவர உலகம். தாவர உலகத்துல பச்சையம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இது வந்து ஒரு பல செல் யூகேரியாட்டுகளா இருக்கும். அதே மாதிரி தாவரத்தினுடைய செல் சுவரானது செல்லுலோஸால இருக்கும். இதனுடைய உணவூட்டம் வந்து தற்சார்பு உணவூட்டம். ஒளி சேர்க்கை மூலியமா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கக்கூடிய தன்மையுடையது. அப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு என்னது, பச்சையம் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இதுல வந்துரும். பாசிகள் வந்துரும், பிரையோஃபைட்டுகள் வந்துரும், டெரிடோஃபைட்டுகள் வந்துரும், ஜிம்னோஸ்பர்ம்கள் வந்துரும், அதே மாதிரி ஏஞ்சியோஸ்பர்ம்களும் வந்துரும். எல்லா தாவரங்களும் பாசியில ஆரம்பிச்சு எல்லா தாவரங்களும் வந்து இந்த பிளான்டேல வந்துரும். அதாவது தாவர உலகத்துல வந்துரும். அடுத்தது விலங்கு உலகம். விலங்கு உலகம் என்னது, இதுவும் வந்து பல செல் தான். அதே மாதிரி யூகேரியாட்டுகளா தான் இருக்கும். ஆனா இதுக்கு என்ன இருக்காது, செல் சுவர் இருக்காது. அனிமல் செல்லுல செல் சுவர் இருக்காது. இதனுடைய உணவூட்டம் எப்படி இருக்கும், பிற சார்பு உணவூட்டமா இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆட்டோட்ராப் ஹெட்டோட்ராப்னு இதை பிரிச்சிடலாம் அப்படின்னு. அப்ப பிற சார்பு உணவூட்டமா இருக்கும். இதுக்கு வந்து உதாரணம் பாத்தீங்கன்னா புழுக்கள்ல ஆரம்பிச்சு விலங்குகள்ல இருந்து மனிதன் வரைக்கும் எல்லா விலங்குகளுமே பாத்தீங்கன்னா இந்த விலங்கு உலகத்துக்குள்ள வரக்கூடியதுதான். இப்ப இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷனையும் இன்னும் நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஒரு கிங்டமும் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன எடுத்துக்காட்டு, அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஜஸ்ட் 5 உலக வகைப்பாடுனா என்ன அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 உலக வகைப்பாடுல என்னென்ன வருது, கிங்டம், மொனீரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, ஃபங்கை, அனிமாலியா அப்படின்னு 5 விஷயங்கள் வருது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விட்டேக்கருடைய 5 உலக வகைப்பாட்டுலயும் சில நன்மைகளும் இருக்கு, சில குறைபாடுகளும் இருக்கு. இப்ப இதுல வந்து நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோகேரியாட்டுகள் இருக்கு இல்லையா, அது வந்து மொனீரால வந்து தனியா பிரிக்கப்பட்டிருக்கு ப்ரோகேரியாட்டுகள். அதே மாதிரி பூஞ்சைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு தனித்துவமான இடத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள். ஏன்னா பூஞ்சைகள் வந்து ஆட்டோட்ராப்லயே வந்து சேராது இல்லையா. அதே மாதிரி ஹெட்ரோட்ராப் தான், ஆனா அதுலயே அது வந்து சாருண்ணிகளா இருக்கும் இல்லையா, சாருண்ணிகள் ஒட்டுண்ணிகளா இருக்கும். அப்ப அந்த பூஞ்சைகளுக்குன்னு ஒரு தனியான இடம் கொடுத்திருக்காரு. அது ஒரு சிறப்பான விஷயம்தான். ஓகே, இதுல குறைபாடுகள் என்ன இருக்கு, இந்த 5 உலக வகைப்பாடுல குறைபாடு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வைரஸ்கள் இருக்கு இல்லையா, அத பத்தி அவர் எதுவுமே சொல்லல. வைரஸ்கள், அதுக்கப்புறமா லைக்கன்கள், அதுக்கப்புறம் வைராய்டுகள், இதெல்லாம் பத்தி இந்த 5 உலக வகைப்பாடுல அவரு எதுவுமே சொல்லல. எதுவுமே அவர் வந்து சொல்லல. இதெல்லாமே விட்டு போயிடுச்சு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குறைபாடா இந்த 5 உலக வகைப்பாட்டுல இருக்கு. இவர் வந்து 5 கிங்டம் தான் சொன்னார் இல்லையா. சோ வைரஸ்கள், லைக்கன்கள், வைராய்டுகளை பத்தி இவர் எதுவுமே சொல்லாததுனால இது வந்து இந்த 5 உலக வகைப்பாடுல ஒரு பெரிய குறைபாடா இருக்கு. சோ இதுதான் வந்து 5 உலக வகைப்பாடு. அத பத்தி இப்ப நம்ம பார்த்துட்டோம். யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க, ஆர்ஹெச் விட்டாக்கருங்கிறவர் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. எதெல்லாம் வச்சு அவர் வந்து பிரிச்சிருக்காரு உயிரினங்களை,
ஒரு உயிரினத்தினுடைய செல்லினுடைய அமைப்பு, அதுக்கப்புறமா உடலினுடைய அமைப்பு, அதுக்கப்புறம் அதனுடைய ஊட்டச்சத்து, உணவூட்ட முறையுடைய அமைப்பு, அதனுடைய இனப்பெருக்கம், அதுக்கப்புறமா வந்து அதனுடைய தொடர்பு, பரிணாமத்தை வச்சு வந்து உயிரினங்களை வந்து அவரு பிரிச்சிருக்காரு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விட்டேக்கருடைய 5 கிங்டம் கிளாசிபிகேஷன், 5 உலக வகைப்பாடு. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொனீரா. மொனீரா அப்படிங்கிற அந்த கிங்டத்தினுடைய கீழே வரக்கூடிய உயிரினங்கள் வந்து எப்படி இருக்கும், அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப நம்ம பார்ப்போமா. இப்ப மொனீரா கிங்டம், மொனீரா, மொனீராவினுடைய உலகம். மொனீரா பத்தி இப்ப பார்க்க போறோம். இந்த மொனீரால வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோகேரியாட்டுகளும் வந்துருது. எல்லா ப்ரோகேரியாட்டுகளும் வந்துருது. ஓகேவா, எல்லா ப்ரோகேரியாட்டையுமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு குழு தான் வந்து பாத்தீங்கன்னா மொனீரா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் தான் வந்து ஒரு முதன்மையான உயிரினங்களா இதுல வந்து இருக்கு. இந்த ப்ரோகேரியாட்டுகளை பொறுத்தவரையில பாக்டீரியாக்கள் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உயிரினங்களா, அதாவது உறுப்பினர்களா இருக்கு. இதுல இந்த மொனிரா கீழே வரக்கூடிய அந்த உயிரினங்களுடைய பொதுவான பண்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அதனுடைய செல்லினுடைய அமைப்பு, அதாவது ப்ரோகேரியாட்டிக்கா இருக்கிறது. ப்ரோகேரியாட்டிக்கா இருக்கிறதுனா என்ன, தெளிவான உட்கரு இருக்காது. அதே மாதிரி மரபு பொருள் இருக்கு இல்லையா, அதாவது டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா நேரடியா சைட்டோபிளாசத்துக்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியாய்டு தான் இருக்கும். இதுல என்ன இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது, அதுக்கு பதிலா நியூக்ளியாய்டு தான் இருக்கும். நியூக்ளியாய்டு தான் இதுல இருக்கும். சோ இது எல்லாமே இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ப்ரோகேரியாட் அப்படின்னு சொல்றோம். தெளிவான உட்கரு சவ்வு இருக்காது, மரபணு பொருளான டிஎன்ஏ வந்து நேரடியா சைட்டோபிளாசத்திலே இருக்கும். அதே மாதிரி நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியாய்டு தான் வந்து இங்க. நியூக்ளியஸ வந்து நம்ம நியூக்ளியஸ் நீங்க சொல்றதுல நியூக்ளியாய்டுன்னு சொல்றோம். அதாவது முழுமையான ஒரு உருவம் இல்லாததுனால அதை வந்து நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி சவ்வு சூழ்ந்த உறுப்புகள் இதுல இருக்காது. அதாவது மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடி, அதுக்கப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இத சுத்தி எந்த விதமான சவ்வும் இருக்காது. அதனாலதான் இது வந்து ப்ரோகேரியாட்னு சொல்றோம். அடுத்தது ரைபோசோம்கள் வந்து பாத்தீங்கன்னா 70S, இந்த வகையான ரைபோசோம்கள் தான் இதுல வந்து பார்க்க முடியும். ப்ரோகேரியாட்டை பொறுத்தவரையில 70S ரைபோசோம்களை தான் நம்மளால பார்க்க முடியும். அடுத்து செல்லுல இருக்கக்கூடிய சுவர், அதாவது செல் வால், இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செல் சுவர் வந்து இந்த ப்ரோகேரியாட்டுகளை பொறுத்தவரையில ரொம்பவும் உறுதியான செல் சுவர்களா இருக்கும். இப்ப பாக்டீரியா தான் வந்து இதுல வந்து பிரதானமான உயிரினம்னு பார்த்தோம் இல்லையா. பாக்டீரியாவினுடைய செல் சுவரானது வந்து பெப்டிடோகிளைக்கன் அப்படிங்கிற ஒரு பொருளால இருக்கும். பெப்டிடோகிளைக்கன். இது வந்து பாத்தீங்கன்னா பாலிசாக்கரைடாலையும் அமினோ அமிலங்களாலையும் ஆனது. பெப்டிடோகிளைக்கன் இருக்கும். இல்ல அப்படின்னா மியூரின் அப்படிங்கிற இந்த ஒரு பொருளையும் நீங்க பாத்தீங்கன்னா பாக்டீரியா, அதாவது இந்த ப்ரோகேரியாட்டுகளுடைய செல்வால்ல உங்களால பார்க்க முடியும். மெயினா பெப்டிடோகிளைக்கன் தான் வந்து அதிகமா பார்க்கக்கூடிய ஒண்ணா இருக்கு.
இந்த ஆர்கி பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதுல வந்து பெப்டிடோகிளைகனை நம்மளால பார்க்க முடியாது. அது போக மிச்ச எல்லா பாக்டீரியாலையும் செல் சுவரானது வந்து பெப்டிடோகிளைகனால தான் உருவாயிருக்கும். அதே மாதிரி அடுத்தது உணவூட்ட முறை. இந்த புரோகாரியாட்டுகளுடைய உணவூட்ட முறையானது எப்படி இருக்கு? மொனிரால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 பார்க்கலாம் நம்ம. ஒண்ணு வந்து தற்சார்பு, அதாவது ஆட்டோட்ராபிக். இன்னொன்னு வந்து பிறர் சார்பு, அதாவது ஹெட்டிரோட்ராபிக். தற்சார்பா இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே ஒளி சேர்க்கை பண்ணக்கூடிய திறமையுடையதுதான், பண்புடையதுதான் வந்து பாத்தீங்கன்னா தற்சார்பா இருக்கும். ஒண்ணு ஒளி சேர்க்கை பண்ணும், அதாவது போட்டோசிந்தசிஸ். இல்ல அப்படின்னா வேதி சேர்க்கை பண்ணுது, அதாவது கீமோசிந்தட்டிக். கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து வேதி சேர்க்கை பண்ணக்கூடியது. இது வந்து என்னது, தற்சார்பை பொறுத்தவரையில 2 இருக்கு. ஒண்ணு வந்து ஒளி சேர்க்கை பண்ணக்கூடியது. ப்ளூ கிரீன் ஆல்கே அதெல்லாம் வந்து ஒளி சேர்க்கை பண்ணிக்கும், ஏன்னா அதுல பச்சையம் இருக்கும். ஒரு சில பாக்டீரியாக்கள் பாத்தீங்கன்னா வேதி சேர்க்கை பண்ணக்கூடியது. இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து என்னது, கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜனை வந்து நிலைப்படுத்தக்கூடிய பாக்டீரியா அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த கீமோசிந்தட்டிக், அதாவது வேதி சேர்க்கைக்கு கீழே வரக்கூடியது. சோ அதன் மூலியமா தன்னுடைய உணவை வந்து தயாரிச்சுக்க கூடிய தன்மையுடையது. அப்ப அதனுடைய ஊட்டச்சத்து, அதாவது உணவூட்ட முறையை பொறுத்து அந்த உயிரினங்களை 2ஆ பிரிக்கிறோம் மொனிரால இருக்கிறத. சில உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்சார்பு, சில உயிரினங்கள் வந்து பிறசார்பு. இந்த தற்சார்புல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒளி சேர்க்கை பண்ணும், இல்ல வேதி சேர்க்கை பண்ணி தன்னுடைய உணவை தானே தயாரிச்சுக்கும். இப்ப பிறர் சார்பு. பிறர் சார்புல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான பாக்டீரியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இறந்திருக்கக்கூடிய பொருள்ல இருந்து கனிம பொருட்களை வந்து உண்ணக்கூடிய ஒரு தன்மையுடையது. அததான் என்ன சொல்றாங்க, சாருண்ணிகளா இருக்கும். நிறைய பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா சாருண்ணிகளா இருக்கும். இல்ல அப்படின்னா சில மோசமான நோய்களை உண்டாக்கக்கூடிய ஒட்டுண்ணிகளாவும் இருக்கும். பிறர் சார்பை பொறுத்தவரையில இதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு சாருண்ணிகள், அதாவது இறந்த பொருள்ல இருந்து தன்னுடைய உணவை எடுத்துக்கிறது, ஒண்ணு சாருண்ணிகள். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள். ஒட்டுண்ணிகள்னா என்னது, நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணிகளாவும் இந்த பிறசார்புல நம்ம பார்க்க முடியும். அடுத்தது இதனுடைய இனப்பெருக்கம். இனப்பெருக்கத்தை பொறுத்தவரையில என்னென்ன மாதிரியான இனப்பெருக்கம்லாம் நடக்கும் அப்படின்னா, பைனரி ஃபிஷன், அதாவது ஒரு செல் இருக்கும், அந்த ஒரு செல்லுல முதல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஆனது பிரியும். அதுக்கப்புறமா அந்த செல்லை சுத்தி இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம், செல்வால் எல்லாம் பிரியும். அந்த ஒரு செல் ஆனது 2 செல் ஆகும். ஒரு தாய் செல்லுல இருந்து 2 டாட்டர் செல்கள் வந்து உருவாகும் இல்லையா, இததான் பைனரி ஃபிஷன்னு சொல்றோம். அதாவது செல்லு வந்து பிளவுற்று அதே அந்த தாய் செல் மாதிரியே ஆன செல்களை வந்து உருவாக்குறது. சோ இதன் மூலியமா வந்து இனப்பெருக்கம் நடக்குது. அதே மாதிரி ஒருவேளை சாதகமற்ற சூழ்நிலை வந்து அந்த உயிரினத்துக்கு இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, எண்டோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய உறை வித்துக்களை வந்து அது வந்து உருவாக்கிக்கும். அப்படியே செல்லுக்குள்ளேயே, அந்த செல்வால்குள்ளேயே அப்படியே நிறைய அப்படியே டிவைட் ஆகி அதுக்குள்ளேயே அப்படியே இருக்கும். அப்போ ஏதுவான சூழல் வரும் பொழுது அந்த உரையானது வெடிச்சு செல்கள் வந்து வெளியில வரும். ஒரு செல்லும் ஒரு உயிரினம் ஆயிடும். சோ இததான் வந்து எண்டோஸ்போர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த உயிரினங்களை பொறுத்தவரையில ஒரு உண்மையான பாலின பெருக்கத்தை வந்து நம்மளால இதுல பார்க்க முடியாது. ஆனா இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, சில உயிரினங்கள்ல மரபணு மாற்றமானது நடக்குது. மரபணு மாற்றம், அதாவது ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணு மாற்றமானது சில உயிரினங்கள்ல வந்து நடக்கும். இது வந்து எப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ மூலியமா நடக்கும். இதுல வந்து ஒரு 3 ப்ராசஸ் இருக்கு. ஒண்ணு வந்து கான்ஜுகேஷன்,
இன்னொன்னு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னொன்னு வந்து டிரான்ஸ்டக்ஷன். இப்படின்னு இந்த 3 முறைகள் இருக்கு. இந்த 3 முறைகள் மூலியமா மரபணு மாற்றமானது நடக்கும். ஆனா இந்த உயிரினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உண்மையான பாலின பெருக்கத்த பார்க்க முடியாது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மொனிரால நடக்கக்கூடிய ப அம் பாலின பெருக்கத்தினுடைய அதாவது இனப்பெருக்கத்தினுடைய டீடைல்ஸ். அடுத்தது இது எங்கெங்கலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொனிரா வந்து இல்லாத இடமே கிடையாது. பூமியில எல்லா இடத்துலயுமே இந்த மொனிராவ பார்க்க முடியும். நீர்ல பார்க்கலாம், நிலத்துல பார்க்கலாம், காற்றுல பார்க்கலாம். எல்லாத்துலயுமே வந்து இந்த மொனிரா உயிரினங்கள நம்மளால பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப அதிகமான வெப்பத்துல, ரொம்ப கம்மியான வெப்பத்துல, குளிர்ல எல்லா இடத்துலயுமே இத வந்து பார்க்க முடியும். அதாவது வெந்நீர் ஊற்றுகள்ல இத பார்க்கலாம். பனிப்பாறைகள்ல பார்க்கலாம். கடல்ல பார்க்கலாம். அதுலயும் ஆழ்கடல்ல பார்க்க முடியும். அதே மாரி பாலைவனங்கள்ல பார்க்க முடியும். அதாவது ரொம்ப மோசமான, கடுமையான சூழல்ல கூட இந்த உயிரினங்கள வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அதே மாரி எல்லா இடத்துலயுமே இந்த மொனிரால இருக்கக்கூடிய உயிரினங்கள நம்மளால பார்க்க முடியும். மொனிராவ பொறுத்தவரையில, இதுக்குள்ள சில உட்பிரிவுகள் இருக்கு. என்னென்ன உட்பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா, அப்புறம் மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு இத வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த ஆர்க்கிபாக்டீரியானா என்ன அப்படின்னா, ரொம்ப பழமையான பாக்டீரியாக்கள தான் வந்து ஆர்க்கிபாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு ஏரிகள்ல இருக்கும், வெந்நீர் ஊற்றுகள்ல இருக்கும், அதே மாரி சதுப்பு நிலங்கள்ல இருக்கும். இந்த இடத்துலலாம் வாழக்கூடியது தான் இந்த ஆர்க்கிபாக்டீரியா. யூபாக்டீரியானா என்ன அப்படின்னா, ஜெனரலாவே யூ அப்படின்னா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். யூகேரியாட் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி யூ அப்படின்னாலே ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ட்ரூனா என்னது? உண்மையான. அப்ப இந்த யூ பாக்டீரியா வந்து உண்மையான பாக்டீரியாக்கள். இது வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து தற்சார்பு பாக்டீரியாக்களும் இருக்கு, பிறர் சார்பு பாக்டீரியாக்களும் இருக்கு. அடுத்தது மைக்கோபிளாஸ்மா. இந்த மைக்கோபிளாஸ்மானா என்ன அப்படின்னா, இதுல வந்து செல் சுவரே இருக்காது. செல் சுவரே இருக்காது. அதே மாரி ரொம்ப 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 ஒரு சிறிய உயிரினம். மைக்கோபிளாஸ்மா வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப சிறிய உயிரினங்கள் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திறன் என்ன அப்படின்னா, ஆக்ஸிஜன் இல்லாம வாழக்கூடிய திறனுடையது. ஆக்ஸிஜன் இல்லாம வாழக்கூடிய ஒரு திறனுடையது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கோபிளாஸ்மா. அதே மாரி இப்ப நம்ம பாக்டீரியாவ பத்தி பார்த்தோம் இல்லையா? பாக்டீரியாக்கள வந்து பாக்டீரியாவினுடைய செல்லினுடைய வடிவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு பாக்டீரியாக்கள வகைப்படுத்த முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்ப கோக்கஸ். கோக்கஸ் அப்படின்னா கோலம். அதாவது வட்ட வடிவுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள். அதே மாதிரி விப்ரியோ அப்படின்னா கமா. கமா வடிவத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள். அடுத்தது பெசிலஸ். இப்படி நீளமான வடிவம். ராட் ஷேப்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள். அடுத்தது அதாவது தடி மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்தது ஸ்பைரில்லம். ஸ்பைரில்லம் வந்து பாத்தீங்கன்னா, இப்படி சுருள் வடிவத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள். சோ பாக்டீரியாவினுடைய உடைய உருவத்த வச்சு பாக்டீரியாவ நம்ம வந்து இப்படி வகைப்படுத்த முடியும். சோ இந்த மொனிராவ பொறுத்தவரையில 2 முக்கியமான குரூப் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஆர்க்கிபாக்டீரியா ஒண்ணு, யூபாக்டீரியா ஒண்ணு. இப்ப அதனுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்க்கிபாக்டீரியா இருக்கு இல்லையா? ஆர்க்கிபாக்டீரியாவ தான் வந்து பழமையான பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொன்னோம். யூபாக்டீரியாவ உண்மையான பாக்டீரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஆர்க்கிபாக்டீரியாக்கள் வந்து ரொம்பவும் கடினமான சூழ்நிலையில வாழக்கூடிய பாக்டீரியாக்கள். அதாவது எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம்? ரொம்ப அதிகமான சூட்ல, அதாவது வெந்நீர் ஊற்றுகள்ல இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உப்புத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். சோ இந்த ஆர்கே பாக்டீரியாக்கள் வந்து பழமையான பாக்டீரியாக்கள், யூபாக்டீரியாக்கள் வந்து உண்மையான பாக்டீரியாக்கள். இந்த ஆர்கே பாக்டீரியா இருக்கு இல்லையா? இதனுடைய செல் சுவர்ல வந்து பாத்தீங்கன்னா பெப்டிடோகிளைக்கன் இருக்காது. இதுல வந்து என்ன இருக்காது? பெப்டிடோகிளைக்கன் இருக்காது. இந்த பாக்டீரியாக்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூரின் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மியூரின் அல்லது
சியூடோமியூரின் அப்படிங்கிற பொருள் தான் அதனுடைய செல்வாழுல இருக்கலாம். ஓகேவா? பெப்டிடோகிளைக்கனுக்கு பதிலா அந்த மியூரின், சூடோமியூரின் அது எந்த இடத்துல வாழுதோ அதனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய செல்வாழ்ல இந்த மியூரின் அல்லது சூடோமியூரின் எல்லாமே இதுல இருக்கும். அடுத்தது யூ பாக்டீரியால என்ன இருக்கும்? யூ பாக்டீரியால பெப்டிடோகிளைக்கன் தான் இருக்கும். அடுத்தது இந்த ஆர்கே பாக்டீரியாவுடைய செல் சுவர்ல இது இருக்காதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து செல் மெம்பரேன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆர்கே பாக்டீரியாவுடைய செல் மெம்பரேன் பாத்தீங்கன்னா லிப்பிடுகளால இருக்கும். அதுவும் எப்படின்னா கிளையா இருக்கக்கூடிய லிப்பிடுகள், அதாவது பிரான்ச்டு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கிளையா இருக்கக்கூடிய சங்கிலிகளை உடைய லிப்பிடால தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய செல் மெம்பரேன், செல் சவ்வு வந்து இருக்கும். அதனாலதான் இந்த ஆர்கே பாக்டீரியாவால அதிகமான குளிர்லயோ இல்ல அதிகமான வெப்பத்திலயோ இதனால இருக்க முடியுது. அடுத்தது இந்த யூ பாக்டீரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த விதமான கிளை சங்கிலியும் இருக்காது. ஒரே நேர் சங்கிலி மட்டும்தான் இருக்கும். நேர் சங்கிலி தான் வந்து லிப்பிடு வந்து இருக்கும். அடுத்தது ஏற்கனவே இதுல பார்த்துட்டோம். இதுல கிளைத்த அந்த சங்கிலி இருக்கிறதுனால, சங்கிலி இருக்கக்கூடிய லிப்பிடுகள் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையிலையும் இதனால உயிர் வாழ முடியும். அதாவது வெந்நீர் ஊற்றுகள்ல, அதிகமா உப்புத்தன்மை இருக்கக்கூடிய இடங்கள்ல, சதுப்பு நிலங்கள்ல அதுலலாம் இதனால வாழ முடியும். ஆனா அந்த யூ பாக்டீரியாவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப கடுமையான சூழல்ல வாழ முடியாது. ஆனா நீர், நிலம் அதே மாதிரி மத்த உயிரினங்களுடைய உடல்ல அதுலலாம் இதனால வாழ முடியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த இன்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா மரபணுல வந்து இன்ட்ரான்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கே பாக்டீரியால இருக்கும். ஓகேவா? ஆர்கே பாக்டீரியால இன்ட்ரான்கள் வந்து இருக்கும். அதாவது இந்த இன்ட்ரான் அப்படின்னா என்ன அப்படின்னா, மரபணு இருக்கு இல்லையா? மரபணுக்கு உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியாய்டு வரிசை. இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, பயனறியா மரபணு கோர்வைகள் அப்படின்னு சொல்லலாம். கோர்வைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, புரதம் உருவாகுது இல்லையா? அந்த புரத உருவாக்கத்துல வந்து இதுக்கு வந்து நேரடியான எந்த பண்புகளும் கிடையாது. ஆனா வந்து இதுதான் வந்து மரபணுவினுடைய வெளிப்பாட்டை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையுடையது. அதுதான் இந்த இன்ட்ரான்களுடைய வேலை. இந்த இன்ட்ரான் இருக்கு இல்லையா? இந்த இன்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே பாக்டீரியால இருக்கு. இந்த இன்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூகேரியாட்டினுடைய பண்பு. யூகேரியாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அதனாலதான் இதை வந்து யூகேரியாட்டுக்குள்ள சாரி இது வந்து ப்ரோகேரியாட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த இன்ட்ரான் அப்படிங்கிறது வந்து யூகேரியாட்டுடைய பண்பு. ஆனா அதை வந்து இந்த ஆர்கே பாக்டீரியால நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது இந்த யூ பாக்டீரியா இருக்கு இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரான்லாம் இருக்காது. அதனாலதான் இது வந்து உண்மையான பாக்டீரியா. ஓகேவா? அடுத்தது ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கே பாக்டீரியா வந்து எந்த விதமான ஆன்டிபயோட்டிக்னாலையும் பாதிக்கப்படாது. எந்த விதமான ஆன்டிபயோட்டிக்குமே வந்து இதை வந்து தாக்காது, அழிக்காது. ஆனா யூ பாக்டீரியா இருக்கு இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் மருந்துகளால அழிக்கப்படக்கூடிய தன்மை உடையது. ஆன்டிபயோட்டிக்னால அழிக்கப்படக்கூடிய தன்மை உடையது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே பாக்டீரியாக்கும் யூ பாக்டீரியாக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்கள். ஆர்கே பாக்டீரியாக்கும் யூ பாக்டீரியாவுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்கள். இப்ப இந்த யூ பாக்டீரியால வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு வந்து இந்த நாஸ்டாக்கு, ஆனபீனா இதெல்லாம் வந்து யூ பாக்டீரியா. அதே மாதிரி ஒட்டுண்ணிகள் பார்த்தோம் இல்லையா? அதாவது பிறர் சார்பு வாழ்க்கை வாழக்கூடிய இந்த யூ பாக்டீரியால வந்து பாத்தீங்கன்னா
நோய்களை உண்டாக்கக்கூடிய யூ பாக்டீரியா எது எது அப்படின்னா காலரா, டைபாய்டு இந்த மாதிரியான நோய்களை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் வந்து இந்த யூ பாக்டீரியாக்குள்ள வரும். அதே மாதிரி ஆர்கே பாக்டீரியாவை பொறுத்தவரையில அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கிளைமேட்ல இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமான வெப்பத்துல இருக்கும், அதிகமான உப்பு தண்ணியில இருக்கும், அதெல்லாம் பார்த்தோம். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல சில குறிப்பிட்ட பாக்டீரியாக்கள் இருக்கு. அதாவது மெத்தனோஜென். ஓகேவா? அடுத்தது ஹாலோஃபைல்ஸ். ஹாலோஃபைல். அடுத்தது தெர்மோ அசிடோஃபைல். தெர்மோ அசிடோஃபைல் அப்படின்னு இதுல வந்து குறிப்பிட்ட 3 ரகங்கள் இருக்கு. இந்த மெத்தனோஜென்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து அதிகமா சதுப்பு நிலங்கள்ல வாழக்கூடியது. இது வந்து மாடு இருக்கு இல்லையா, மாடு அதே மாதிரி இன்னும் சில கால்நடைகளுடைய வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தனோஜென்கள் வந்து வாழக்கூடிய தன்மையுடையது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மாட்டு சாணத்துல இருந்து மீத்தேன் வாயு இருக்கு இல்லையா, அதை உருவாக்குறதுக்கு இந்த மெத்தனோஜென்கள் வந்து பயன்படக்கூடியதா இருக்கும். அதுக்கு வந்து இந்த மெத்தனோஜென்கள் தான் வந்து பயன்படுது. அடுத்தது ஹாலோஃபில்கள். இந்த ஹாலோஃபில்கள்னா என்ன அப்படின்னா அதிகமான உப்புத்தன்மை உடைய இடத்துல வாழக்கூடிய இந்த ஆர்கே பாக்டீரியாக்கள் வந்து ஹாலோஃபில்கள் அப்படின்னு சொல்றோம். ஹாலோஃபைல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது தெர்மோ அசிடோஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னா அதிகமான வெப்பத்திலையும் அதிகமான அமிலத்தன்மையிலையும் வாழக்கூடியவை. இந்த வெந்நீர் ஊற்றுகள்ல எல்லாம் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெர்மோ அசிடோஃபைல். அப்ப இந்த 3 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்கே பாக்டீரியாவை பொறுத்தவரையில. ஒண்ணு வந்து மெத்தனோஜென், இது வந்து சதுப்பு நிலத்துல இருக்கும். அதே மாதிரி கால்நடையினுடைய வயிற்றுல மெயினா ரூமன்ல வந்து இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், சாணத்துல இருந்து மீத்தேன் வாயுவை உருவாக்கும். அடுத்தது ஹாலோஃபைல்கள். ஹாலோஃபைல்கள்னா என்ன, அதிகமான உப்புத்தன்மையுடைய இடங்கள்ல வாழக்கூடிய பாக்டீரியாக்கள். அடுத்தது தெர்மோ அசிடோஃபைல். தெர்மோ அசிடோஃபைல்னா என்ன, அதிகமான வெப்பத்திலையும் அதிகமான அமிலத்தன்மையும் அதே மாதிரி வெந்நீர் ஊற்றுகள்லையும் இருக்கக்கூடியதை தான் வந்து பாத்தீங்கன்னா தெர்மோ அசிடோஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆர்கே பாக்டீரியா வந்து பழமையான பாக்டீரியா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது வந்து உப்பு ஏரிகள்ல இருக்கும், வெந்நீர் ஊற்றுகள்ல இருக்கும், அதுக்கப்புறம் சதுப்பு நிலங்கள்ல இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். அப்புறம் இந்த யூ பாக்டீரியாக்கள், இந்த யூ பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்னு பார்த்தோம். இதுதான் வந்து உண்மையான பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுல வந்து தற்சார்பு பிறர் சார்பு 2 இது இருக்கு. தற்சார்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனோ பாக்டீரியாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தற்சார்புல வந்துரும். அதாவது நீலப்பாசிகள், நீல பசும் பாசிகள், ப்ளூ கிரீன் ஆல்கி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது. அதே மாதிரி பிற சார்புல வந்து பாத்தீங்கன்னா சாருண்ணிகள் வந்துரும், ஒட்டுண்ணிகளும் இதுல வந்துரும். இதுல வந்து நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அதாவது காலரா, டைபாய்டு இந்த மாதிரியான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களும் இந்த யூ பாக்டீரியாக்குள்ள அடக்கம். இதுல முக்கியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆர்கே பாக்டீரியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா செல் சவ்வினுடைய அமைப்பு, அதாவது செல் மெம்பரேனுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அது வந்து அதீதமான வெப்பத்துல வாழ்றதுக்கு காரணமான ஒரு விஷயம். சோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கும். அதுல என்ன இருக்கும், பிரான்ச்டு செயின் லிப்பிட் இருக்கும். இதே யூ பாக்டீரியால ஒரு நேரான செயின்ல இருக்கக்கூடிய லிப்பிடுகள் இருக்கும். சோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ மொனிரா பத்தின தகவல்கள் அவ்வளவுதான். இனி அடுத்த கிங்டமோட நம்ம வந்து பார்க்கலாம். அதனுடைய கேரக்டர்ஸ் என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.